தக்காளி சாம்பார் வைக்க போகிறோம். இதுக்கு 25 கிராம் துவரம்பருப்பு, 25 கிராம் பச்சை பருப்புன்னு 50 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். தக்காளி சாம்பாருக்கு தக்காளி அதிகமாக இருக்கணும், பருப்பு கம்மியாக இருக்கணும். இதோட 5-6 தக்காளி பழமாக தக்காளியாக எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிஞ்சு இதோட போட்டுக்கலாம். பச்சை மிளகா 4 பச்சை மிளகாவை 2ஆக உடச்சி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு உரிச்ச பூண்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடும்போது நல்லா வாசமாக இருக்கும், நல்ல செரிமானத்தையும் கொடுக்கும். இதோட தேவையான அளவு தண்ணி விட்டு 4-5 விசில் விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இதை நல்லா மத்து போட்டு கடைஞ்சி துவரம்பருப்பும் தக்காளியும் நல்லா பேஸ்ட்டாக ஆகிற மாதிரி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் தண்ணியாக இருந்ததுன்னா சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். கட்டியாக இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும். நம்ம சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்றதுனால தண்ணியாக வச்சுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு வாணலில் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பயிர் வேக வைக்கும்போதே பச்சை மிளகா போட்டு இருக்கிறதுனால நம்ம இதில் காரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாவில் ஒரு சில பச்சை மிளகா காரம் அதிகமாக இருக்கும், ஒரு சில பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாவை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயம் போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் போட்டுருக்கிறேன், உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதோட ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி இது கூட சேர்த்து வதக்கும் போது வாசனையாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் மல்லித்தழையும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போதே ஆல்மோஸ்ட் வெங்காயம்லாம் வெந்திருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற சாம்பாரை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தோடனே இதை நம்ம நிறுத்திடணும். ரசத்துக்கு நொர கொதி வரும்போது நிறுத்துவோம்ல, அதே மாதிரி இதை ஒரு கொதி வரும்போதே நிறுத்தி மேலே மல்லித்தழை போட்டு இறக்கிட்டோம்னா நல்லா சுவையான தக்காளி சாம்பார் ரெடி ஆகிடும்.